والعود دندن لي والطبل طبطبني طبطبني والسقف سقسقني والرقص வெல்கம் டு புல்புலி ஸ்குவாட். என்னடா அதெல்லாம் வேணாம், நம்ம வீடியோக்கு போலாம். Flashback. நான் இப்ப கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னொரு 30 எவ்வளவு தூரம் நடக்கும்? 1 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் 1 கிலோமீட்டர். ஒரு யாருன்னு பாத்தீங்கன்னா இவர கேமரா நம்பர், இவர் பேர் மாதேஷ். வணக்கம், நான் வந்து ஒன் டே கேமராமேன். நம்ம கேமராமேனுக்கு வரேன்னு சொன்னாரு, உடனே ஆய் வந்துருச்சு, அதனால அவரு வர முடியல. ஓகே அவருக்கு ஆய் வந்துருச்சு, அதனால வர முடியல. சரி ஓகே, நான் பேசுறேன். ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிடறதுக்கு 2 ஹவரா டிராவல் பண்ணி என்ன கூட்டிட்டு போறேன் கைஸ். என்ன கதைன்னு தெரியல, போய் சாப்பிட்டு பார்த்து நம்ம கரெக்டா ரிவ்யூ சொல்லுவோம். ஓகே பாய். உங்க பேர் சொல்ல பாருங்க. எங்க பேரு இர்ஃபான். குட்டி இர்ஃபான். நான் தான்டா லியோ தாஸ். அந்த லியோ. ஏய் நான் தான்டா லியோ. கடை பேர் ஸ்மித்ஃபீல்ட் பேக்கரி. இது கரெக்டாக பொஷவாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணி 140 இயர்ஸ் இருக்கும். அதாவது 1885 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம முன்னாள் சிஎம் எம்ஜிஆரே பிறந்திருக்க மாட்டார். ஏன் இன்னும் சில பேரோட அப்பா, அவங்களோட தாத்தா, அவங்களே பிறந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருந்திருக்காது. இப்போ இருக்க காலத்தில் ஒரு பிஸ்னஸ் 2 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதே பெரிய விஷயம். பட் ஆனால் இவங்க 140 இயர்ஸாக ஒரு பேக்கரியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி என்ன தான் இந்த பேக்கரியில் இருக்குன்னு போய் வீடியோவில் பார்ப்போம் வாங்க. வெயிட் அங்கே போய் அந்த பேக்கரி ரிவ்யூ பண்ணலான்னு தான் போனோம். பட் அங்கே போனால் தான் எங்களுக்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஆயிடுச்சு. என்னென்னு வீடியோவில் பாருங்கள். நாங்களும் விளாடுறதுல வந்துருக்கோம். இங்கே தானே? ஆமாம். இதுக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சு. சேனல் பேர் என்ன? புல்புலி. ஓகே, புல்புலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் வீடியோ தான், நைஸ் ஸ்டார்ட். நல்லா ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. A few moments later. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஸ்மித்ஃபீல்ட்ஸ் பேக்கரியில ஒன்றும் இல்லை நம்ம போகிற நேரம். ஆனால் ஒரு குட் நியூஸ், நம்ம பெப்பா ஃபுட்டி வந்து அவர் ப்ரோ வந்து நமக்கு ஒரு விஷ் பண்ணாரு. உங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே அவர் வந்து நம்ம ஒரு விஷ் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்க இல்லைன்னா என்ன, நம்ம வேற கடைக்கு போகலாம். வேற கடையில திருப்பி எல்லாமே ரெடி ஆகுமா? இப்போ அது வரையும் நம்மளால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வேற கடைக்கு போறோம். பாப்பா அங்க போயிட்டு வீடியோ போடுறோம் பாருங்க. பாத்தீங்கன்னா போனோம், அங்க எதுவும் இல்ல. இந்த பக்கத்துலயே ஒரு கடை இருந்துச்சு. மவுண்ட் ரோடு வரையும் வந்துட்டு ஒரு வேலையா பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அது வேலையா இல்ல, வந்து லேப்டாப் ரெடி பண்ணாலும் கூப்பிட்டு வந்து லாக் எடுக்கலாம். ஆனா அந்த கடை இல்ல, அதனால இங்க கூப்பிட்டு வந்து மொத்த கண்டென்ட் நாஸ்தி பண்ணிட்டாங்க. வேற வழி இல்ல நம்மளுக்கு. நம்ம இங்க சாப்பிட்டு இதை வரைக்கும் பண்ணுவோம். சேலாயிரம் ப்ரோனி கியூட்டா சிரிக்கிற நீ. அதான் வச்சிருக்கீங்க, வாங்கிக்கோங்க. சேலாயிரம் 2 பேருமே சேலாயிரம் பார்த்து பண்ணி. என்ன நம்ம யூடியூப் சேனல் எப்படா மாடிஃபிகேஷன் சொல்லிட்டுண்டா, எப்போ மாடிஃபிகேஷன் யூடியூப் மாடிஃபிகேஷன்? ஆமா, எங்க வீட்டுல ஆக்டிவ் ஆகுது, அதை மாடிஃபிகேஷன் பண்றாங்க. மாடிஃபிகேஷனா மாடிஃபிகேஷன்? அவ்வளோதான் guys, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னையோட வீடியோவை guys மறக்காம உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஜென்ரல் நாலேஜ் முக்கியமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். புல்புலி ஸ்குவாடை சப்ஸ்கிரைப் பண்றேன். ஏன் ஜென்ரல் நாலேஜ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன்னா, நேற்று ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதை நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்து என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் காலேஜ் கிட்ட தான் போட்டேன். பட் ஒருத்தர் கூட மதிப்பு கூட இல்லை. ஆனா எங்க சித்தப்பா மட்டும் நான் பாராட்டணும் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க சித்தப்பாக்கு வருமா? ஆமா, சித்தப்பாக்கு ஒரு உண்மை. ஏன்னா அவர் மட்டும்தான் நான் போட்ட போஸ்ட்டை வந்து ஸ்டேட்டஸா போட்டு என்னை பாராட்டினாருப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னா. அதனால சித்தப்பாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த மந்த் எண்டுக்கு அப்புறம் ரம்லான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால இஃப்தா சீஸ் போடலான்னு இருக்கும். போடலாமா வேணாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி போடலான்னா நம்ம எந்த இடத்துல போய் போடலான்னு மறக்காம போட்டுங்க. புல்புலி ஸ்குவாடை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விட்டுருங்க.